எம்மாவு ஊருக்கு போன சிஷ்யர் மாதிரி யாரும் உட்கார்ந்துருக்க வேண்டாம். எப்படி போனாங்க போகும்போது? லூக்கா 24 படிக்கிறோம். 2 பேரு நடந்து போனாங்க, துக்கமுகமாயி போனாங்க. ஆனா திரும்பி வரும்போது இருந்த மாதிரி இருக்கணும். எப்படி திரும்பி வந்தாங்க? இருதயம் கொழுந்து விட்டு அது மாதிரி உட்கார்ந்து எல்லாருமே துக்கமும் உட்கார்ந்துருக்க வேண்டாம். நம்மள ஆண்டவர் உயிர் திறந்துட்டாரு, உயிரோடு இருக்கிறாரு, வர போறாரு, நம்ம எல்லாம் கூட்டிட்டு போக போறாரு. அதனால யாரும் துக்கமா இருக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் நம்மோடு பேசும்போது பேசுவது மனிதன் அல்ல, மனிதன் மூலமாய் வார்த்தை சொல்லப்படுது என்றாலும் பரிசுத்த ஆவியானவர் தான் ஒவ்வொரு உள்ளத்திலுமே கிரியை செய்கிறார். அவங்க மனுஷனை பேசுற மனுஷனை பார்க்க வேண்டாம், வசனத்தை பார்ப்போம். நிச்சயமாய் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும். போன மாதம் நம்ம எதை சிந்திக்க ஆரம்பித்தோம்? பிள்ளைகள் தெரியுமல்லவா? எப்பவும் யார்கிட்ட எதிர்பார்ப்பேன்னா பிள்ளைகிட்ட தான் எதிர்பார்ப்பேன். வாலிப பிள்ளைங்க உங்கள்ட்ட ரொம்ப எதிர்பார்ப்பேன். யாரையும் பற்றி பார்த்தோம்? வெரி குட். மவுண்ட் சீனை பொறுத்தவரை பிள்ளைகள் மட்டுமல்ல, எல்லாருமே அதுக்கு உற்சாகமே கலந்து கொள்வீங்க. சில இடங்கள்ல நம்ம மற்றவங்களை இங்க வந்து குறை சொல்ற மாதிரி சொல்லல. சில இடங்களை பார்த்தா ஏதாவது வசனம் சொன்னா நீங்க தானே சொன்னீங்க, நீங்களே வாசிச்சுக்கோங்க அப்படின்ட்டுருவாங்க. ஏதாவது கேள்வி கேட்டது நீயே சொல்லிக்கோ. சில நேரங்களில் புரியுறதுக்காக ஏதாவது ஒரு சொன்னா ஒரு சிரிப்பாத்தா நீயே சிரிச்சுட்டு போயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை. அதனால மற்ற சபையை நாங்க குறை சொல்லல. நீ நினைக்கலாம் மற்றவனை பத்தி இங்க சொல்றாரு, அப்ப நம்மளை பத்தி அப்படி குறையால சொல்லல, உங்களே மேன்மையா சொல்லுகிறேன். இங்க எல்லாருமே உற்சாகமாய் ஒரு வசனத்தை எடுத்து வாசித்தாலும் சரி, இல்ல கேள்வி இருக்கும்போது பதில் சொல்வதானாலும் சரி, போன மாதம் அதற்கு முந்தின கூட்டங்கள் சிந்தித்த விஷயங்கள் குறித்து கேட்டாலும் உற்சாகமாய் கலந்து கொள்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். அறிவிப்புல கேட்ட வண்ணமாகவே இந்த சபையின் மீது ஆண்டவர் அன்பு செலுத்துகிறார். அதனால்தான் எத்தனையோ இடங்கள் இருந்து தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து தம்முடைய வார்த்தையை தேவன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு நன்றாவே தெரியும், இங்க இருக்கிற பெரியவர்கள் நீங்க பல பேரு நீங்க கேட்காத பிரசங்கத்தை யாருமே இன்னைக்குள்ள பிரசங்க பண்ணிட மாட்டாங்க. இங்க ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த மவுண்ட் சியோன்ல மிஷனரி காலத்திலிருந்தே உங்களுக்கு அனுபவங்கள் இருக்குது. நீங்க இதுக்கு முன்னால என்னென்ன கேட்டீங்களோ அதை விட சிறப்பாக எல்லாம் இப்போ உள்ள ஊழியக்காரங்க நாங்க யாரும் சொல்ல போறது இல்லை. ஆனால் கர்த்தர் நேசிக்கிறார் என்பதனால பல நிலைகளிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளை அனுப்பி உங்க மேல அன்பா இருக்கிறார் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறார். அது நாம் ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். பல்வேறு ஜபத்திற்கான காரியங்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம். உடல்நிலை இந்த கீழே தவறி விழுந்தது, அவருடைய தொடர் சிகிச்சை, திருமணமாகி பல ஆண்டுகளாக இன்னும் ஆண்டவர் அந்த சுதந்திரத்தை தராமல் இருக்கிற இந்த காரியங்கள், இதெல்லாமே மனச்சோர்வை ஏற்படுத்தும் நமக்கு. அப்போ ஒருவேளை சபையாராக எல்லாரும் அதற்கு ஒத்துழைத்து ஒரு காரியத்தை தேவன் ஒரு தூண்டுதலாய் கொடுத்தால் சிறப்பாக இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்முடைய சபைகளிலே வேத பாட பைபிள் ஸ்டடிக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறோம், ஜப கூட்டத்துக்கு ஒரு நாள் வச்சிருப்போம். சில சபையில உபவாச கூட்டம் என்ற ஒரு நாள் வைத்திருக்கிறாங்க. எந்த உள்ளூர் சபையில நேரடியாக பல பிரச்சனைகள் வருகிறதோ அன்றைக்கு அதற்காக நம்ம ஒரு நாள் ஜபிக்கலாம். இந்த குறிப்பிட்ட மக்களுக்காக, இந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்காக, இதற்காகவே ஒரு நாள் நம்ம சபை கூடி வரலாம். பாதிக்கப்பட்டவங்க வந்தாலும் சரி, வராட்டது பரவாயில்லை. சபையார் இந்த பிரச்சனைகளை வச்சு நம்ம ஒருமனப்பட்டு ஜபிக்கும் போது ஏன் கர்த்தர் செய்ய மாட்டாரு? எத்தனையோ சபைகள்ல நம்ம அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய குறைகளையும் பார்க்க வேண்டாம். ஆனா ஒரு உண்மையை நான் ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். பல சபைகளில மக்கள் ஏராளமாக வழிந்து ஓடுவதற்கு உள்ள காரணங்களில் ஒரு காரணம் அவங்களுடைய தவறான நம்பிக்கைக்கோ இல்லை என்றால் தவறான செயலுக்கோ நான் துணை போகல. ஆனால் கண்ணார கண்ட விஷயம், அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த சபையார் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். அதற்கான பதிலை பெறும் பொழுது அந்த சபை நன்றாக வளருகிறது. ஏன் நாம செய்யக்கூடாது? நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கட்டும். ஏன் தேவைப்படும் போது, இப்போ ஒரு வயதான அம்மா விழுந்துட்டாங்க, இல்ல ஒரு சில தம்பதியருக்கு பல நாட்களாக மனதிலே பெரிய ஒரு போராட்டம், நாம் சபையாராக சேர்ந்து ஒரு நாளை நியமித்து ஏன் அந்த நாளிலே நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்க கூடாது? அப்படி ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு நல்ல பதிலை தருவார்.
அதை நம்ம செய்யலாம். அது சபையாருக்கு அந்த தூண்டுதலை தேவன் கொடுத்தால் நம்ம அப்படி செய்யலாம். நம்முடைய சிந்தையை நம்ம தொடருவோம். பிலமோனுக்கு பவுல் எழுதின நிருபம் ஒரே ஒரு அதிகாரம் இருக்கும். அதுல நம்ம 4 பகுதிகளாக பிரித்து 12 வசனங்களை நாம சிந்தித்தோம். இதனுடைய முன்னுரையாக நாம் அறிந்தபடி பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. பிலமோன் கொலோசை பட்டணத்துல இருக்கிறார். இந்த பிலமோன் இடத்துல அடிமையாக இருந்தவர் தான் ஒனேசிமு அப்படிங்கிறவர். இந்த ஒனேசிமு பிலமோனை விட்டு ஓடி போயிட்டாரு. அவர் என்ன தவறு செய்து ஓடினார் என்று வேதம் நமக்கு நேரடியாக சொல்லல. ஆனால் தவறு செய்து இவர் ஓடிட்டாரு. சிறையிலே பவுல் இருக்கும் போது அந்த பவுலை இவர் சந்திக்கிறார். பவுல் மூலமாக அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இவர் இப்பொழுது மனம் மாறிவிட்டார். தீகுக்கு என்பவரிடத்துல இந்த ஒனேசிமுவை மறுபடியுமாக பிலமோன் தன்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கடிதத்தை எழுதி அந்த தீவு கையில கொடுத்து எழுதின கடிதம் தான் இந்த பிலமோன் நிருபம். நம்ம அதை போன வாரம் சிந்திச்சோம். இந்த கடிதத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு காரியங்கள் இருப்பதை நாம் பார்த்தோம். சிறுகுமை பார்த்தால் பவுல் அந்த நாளில ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அவர் ஜெபிக்கும் போது இவர்களை, பிலமோனை நினைவு கூர்ந்த ஒரு மனிதர், நினைவு கூறும் போது தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தின ஒரு மனிதர், மற்றவர்களுக்காக மன்றாடுகிற ஒரு மனிதர். நாம் சிந்தித்த வண்ணமாய் பவுலை பொறுத்த மட்டில இவருக்கு தான் ஜெப உதவி தேவைப்படுது. இவர் தான் பிரச்சனை சிறைச்சால் இருக்கிறாரு. எனக்காக ஜெபிங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா இவர் மற்றவர்களிடம் ஜெபித்தார். ஜெபித்தது மட்டுமல்ல, மன்றாடுகிறேன், மன்றாடினார் ஆண்டவர்கிட்ட. அப்ப பவுலுடைய நல்ல குணங்கள்லாம் பார்த்தோம், பிலமோனுடைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய அடுத்த பகுதிக்கு நம்ம வருவோம். பிலமோன் 13ஆம் வசனத்திலிருந்து 18 வரைக்கும் படிக்கலாம். எண்ணினால் சரி, இந்த பகுதியில, இந்த கூட்டத்தில், இந்த அமர்வுல, இந்த வேளையில இந்த வசனங்களை நம்ம சேர்ந்திப்போம். ஒரு நாள் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நீர் தந்த வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியான துணை இல்லாமல் நாங்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிறவர், விவரித்து காண்பிக்கிறவர். இந்த வேளையிலே உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் மனக்கண்களை திறந்து நாங்கள் அதை கிரகித்து விசுவாசித்து கடைபிடிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் படிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ இந்த நிருபத்தை எழுதி அவர் கொடுக்கும் போது 13ஆம் வசனம் படிக்கிறோம். சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு, கட்டப்பட்டால் காவல், சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். பிலமோனுக்கு பவுல் எழுதும் போது, நான் இப்ப சிறைச்சாலை இருக்கிறேன், எனக்கு உதவிக்கு ஆள் தேவைப்படுது, உமக்கு பதிலாக அப்படின்னு சொன்னா, இந்த பிலமோன் பவுலுக்கு பணிவிடை உதவி செய்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அதனால பிலமோனே, உமக்கு பதிலாக இவனை என்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். இப்ப இதுல ஒரு சிந்தனை என்னவென்று கேட்டால், தேவனுடைய பிள்ளைகள்
உதவி செய்கிறவர்கள் அல்லது ஊழியம் செய்கிறவங்க. எனக்கு ஊழியம் செய்யும் உமக்கு பதிலாய் பிலமோன் பெரிய முதலாளி என்னவா இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா பவுலை பொறுத்த மட்டும் இந்த பவுலுக்கு அவன் ஊழியம் செய்கிறவனாக இருந்தான். நம்ம 1 கொரிந்தியர்ல ஒரு குடும்பத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். அகாயா அந்த நாட்டின் பகுதியிலே முதலாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்தார் ஸ்தேவான் விட்டார். அடுத்து என்ன சொல்லுறார்? இந்த ஸ்தேவானுடைய குடும்பத்தார் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த மக்களை பற்றி, இந்த குடும்பத்தை பத்தி பவுல் சொன்ன குறிப்பை பாருங்க. இந்த குடும்பத்தார் பரிசுத்தவான்களா தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்வதற்கு தங்களை ஒப்படைச்சிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நம்ம எல்லாருக்கும் விருப்பம் தான். ஆனால் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். மனிதருக்கு ஊழியமும் செய்யணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். மனிதர்கள் கூட கர்த்தருக்கு என்ற நிலைமையில் ஊழியம் செய்யணும். இந்த குடும்பத்தை தான் பண்ணாங்களாம். பல ஆண்டவருக்காக பல்வேறு காரியங்களை பெரிதாக செய்ய வேண்டும் அப்படின்னு நமக்கு ஆசை இருக்கும், தப்பெல்லாம் கிடையாது. ஆனா இந்த குடும்பத்தார் தங்களை பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒப்படைச்சிட்டாங்களாம். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. நம்ம எல்லாம் நல்லா படிக்கிறோம். எலியா அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டு எலிசா அவனுக்கு பின் ஊழியம் செய்ய போனான். மனிதர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யறது வேதத்துல இருக்கு. இதுல இப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சா மதிப்பாங்க, ஆனா மனுஷனுக்கு ஊழியம் செஞ்சா மதிப்பாங்களா? ஆண்டவருக்கு பணிவிடை செஞ்சா உலகம் பாராட்டும், ஆனா விசுவாசிகளுக்கு போய் பணிவிடை செஞ்சா உலகம் பாராட்டுமா? என்னை மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்கல்ல. ஆனா அடுத்த வசனத்தை பார்த்தால் பவுல் இவர்களை மெச்சி கொண்டு சொல்ல பாருங்க. 16ஆம் வசனம், இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். யாரு கீழ்ப்படிந்திருக்கணுமா? மற்றவங்களுக்கு உதவி செய்கிற இவங்களுக்கு நீங்க கீழ்பட்டிருங்க. ஒருவேளை உலகம் மதிக்காது, விசுவாசிகள் மற்ற விசுவாசிகளுக்கு பணிவிடை செய்யும் போது உலகம் பாராட்டாது, உலகம் அவர்களை தாழ்வாத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா பவுல் சொல்கிறார், நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிங்க. ஏன்னா அவர்கள் செய்கிற வேலை அவ்வளவு மகத்தான ஒரு வேலை. கலாத்திய நிருபத்திலே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13வது கலாத்தியர் 5:13 சகோதரரே, நீங்கள் விடுதலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த விடுதலையை நீங்கள் ஒரு மனித நிலையிலே மனித வழக்கத்தின்படியாக நீங்கள் அனுபவியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்க. யாரோ ஒருத்தர் மட்டும்தான் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஒருத்தர் அந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இல்லை. ஒருவருக்கு ஒருவர், யாருக்கு ஊழியம் தேவைப்படுதோ அவங்க ஊழியம் செய்யுங்க. ஏதால் இயேசுக்கு சொன்னார், ஊழியம் கொள்ளும்படி மனுஷன் வராமல் ஊழியம் செய்யும்படித்தான் வந்தாரு. நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்து கூட ஊழியம் செய்யத்தான் வந்தாரு. அதனால நமக்கு ஒரு ஆலோசனை, பரிசுத்தவான்களாகிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யணும். அது ஒரு ஊழியம் தான். ஊழியம் வந்து ஏதோ ஒரு வரையறை வச்சு நமக்கு டிஃபரன்ஷியேஷன் இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுவும் ஒரு ஊழியம் தான். எனக்கு ஊழியம் செய்ய அவனை வைத்துட்டு நினைச்சேன், ஆனா உமக்கு பதிலா அவன் வச்சு நினைச்சேன், ஆனா அனுப்புறேன். அப்போ நம்ம கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்யற ஒரு வழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அது ரொம்ப நல்லது. மல்கியா புஸ்தகத்துல, மல்கியாவில நமக்கு என்னதான் உறவு இருந்தால் கூட அந்த உறவுக்குள்ளும் ஊழியம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம்.
ஒரு மனிதன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல. அப்ப அப்பாவுக்கு மகன் ஊழியம் செய்கிறான். அப்போ அந்த உதவி செய்கிற ஊழியம் செய்கிறத யாருமே நம்ம ஒரு தரம் தாழ்ந்ததாக நினைக்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கு. அப்பாவுக்கு ஒரு மகன் செய்கிறது ஊழியம் தான். பசுத்தவான்கள் ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்யுங்க. அப்போ இந்த இடத்துல பவுல் பிலமோனை சொல்லும் போது, எனக்கு உதவியாக நீர் இருக்கணும், நான் உமக்கு பதிலாக இவன் வச்சுக்கலாம் நினைச்சேன், ஆனா வச்சுக்கல. அப்புறம் சின்ன பாடம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்யலாம். ஒரு சிறிய ஒரு கருத்து மட்டும் நான் சொல்லுகிறேன், அது ஆலோசனையா கூட இல்லை, ஒரு கருத்து. ஏன்னா நமக்கு அந்த வசதி வாய்ப்பு கொடுத்திருப்பதனால, எல்லா இடங்களும் நம்மளை போல வசதி இல்லை. ஒரு சில ஊர்கள்ல மட்டும்தான் இப்படி விசுவாசிகளாகிய எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே இடத்துல குடியிருக்கிற மாதிரி இருக்குது. அவ கூடி சபை கட்டடமும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய நிலைமை நிறைய இடங்கள்ல இல்லை, ஆனா சில இடங்கள்ல இருக்குது. ஒருவேளை கர்த்தர் அந்த எண்ணத்தை யோசனையும் வாய்க்க பண்ணுனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு சின்ன கருத்து தான். நம்ம வாலிப பெண் பிள்ளைகள் இருந்து ஆரம்பிக்கலாம். இப்ப வாலிப பிள்ளைகள் நம்ம சபையில ஒரு 10 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ காலேஜ்ல படிக்கிறீங்க, ஸ்கூல்ல படிக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப மே மாசம் நமக்கு லீவ் வருது. 10 பிள்ளைங்க முதலாவது யாராவது ஒரு வீட்டுக்கு நீங்க போங்க. மாம்ச பிரகாரமா சொந்தக்காரரா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனா விசுவாசம் எல்லாருமே சகோதர சொல்ல இருக்கிறோமே, அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க முதல்ல ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஒரு பிள்ளைகளுடைய வீட்டுக்கு நீங்க 9 பேரும் சேர்ந்து போங்க. அந்த வீட்டுல போய் உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி நீங்க செய்யுங்க. அடுத்த பிள்ளை வீட்டுக்கு நீங்க போங்க. அந்த வீட்டுல போய் வாலிப நீங்களாம் ஜெபம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த வீட்டுல கொஞ்சம் உதவி செய்யுங்க. என்ன உதவி? ஏதோ வீட்டுல இருந்து குழம்பு வச்சு கொடுக்கறது, சுத்தம் பண்ணி கொடுக்கறது, இப்படி சின்ன சின்ன உதவிய நீங்க 10 பிள்ளைங்க 10 வீட்டுக்கும் போனீங்கன்னா முதலாவது உங்க 10 பேருக்குள்ள நல்ல ஐக்கியம் வரும். அடுத்து உங்களுக்கு ஒரு குடும்ப பொறுப்பு வரும். ஓ, வீட்டுல இதெல்லாம் செய்யணுமா, இதெல்லாம் சுத்தம் பண்ணணுமா, இதெல்லாம் சபைதான் பிராக்டிகலா செய்யணும். இப்படி நீங்க ஒரு சின்ன காரியத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா முதலாவது பெண் பிள்ளைகள் ஆரம்பிங்க. அடுத்து அதே மாதிரி பையங்களும் நீங்களும் ஒரு 5 பேரை 10 பேரை நீங்க சேருங்க. பையங்களா போங்க. ஒரு வீட்டுல உட்காந்து நீங்க பையங்களா ஒரு பாட்டு பாடுங்க, பையங்களா ஒரு பகுதி வாசிங்க, பையங்களா ஜெபம் பண்ணுங்க. நீங்க 10 பையங்களும் அந்த வீட்டுல அங்க ஆண்டி என்ன உதவி செய்யணும் செஞ்சு கொடுங்க. இப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்யும் போது உண்மையிலே விசுவாசம் அங்க பலப்படும், உங்களுக்குள்ள ஐக்கியம் வரும், தேவையில்லாத நட்பெல்லாம் அங்க நின்னு போயிரும். பல நேரங்கள்ல பிரச்சனைகளுக்கு நம்ம இடம் கொடுத்துடுறோம். சமயத்துல ஒரு சகோதரர் சொன்னாரு, இந்த திருமண சம்பந்தங்கள் சொன்னாரு, அண்ணா எப்படியாவது ஒரு வேலை பார்க்கிற பெண் பிள்ளைதான் இந்த காலத்துல சரியாகும் அப்படின்னாரு. அப்போ சொல்ற வருமானத்தை மட்டும் நான் சொல்லல, வேலை பார்த்தா கிட்டத்தட்ட பல்வேறு ஒரு 50-60% பிரச்சனைகள் அங்கே வராது. ஏன்னா அவங்க பிஸி ஆயிடுவாங்க. காலையில நான் ஒரு ஓடணும், நீ ஒரு ஓடு, சாப்பாடை எடு, வச்சு போய், அதனால அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு குறைஞ்சிருமுனே அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அவர் கருத்து என்னவோ இருக்கட்டும், சரியோ தவறோ இருக்கட்டும், பல நேரங்களில் பிரச்சனை நாமவே கொண்டு வந்துடுறோம். எதுக்காக? பல நட்புகளை நம்ம கொண்டு வந்துடும். ஏன் நம்ம சபையில் உள்ள பிள்ளைங்க, நம்ம சபையில பையங்க, ஏன் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கக்கூடாது? ஏன் நம்முடைய காரியத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கிட கூடாது? ஏன் ஒருத்தர் குடும்பம் உதவி செய்யக்கூடாது? நமக்கெல்லாம் 100 வருஷம் ஆச்ச, இந்த விஷயத்துக்கு நம்ம செய்ய நமக்கு இன்னும் நம்ம படிக்கலையா? கர்த்தர் அந்த காரியத்தை பேசினால் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யலாம். ஒருங்க சோமலாம இருந்தாங்கன்னா மூப்பர்கள் போய் பார்க்கணும், அது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு கட்டளை. சபையாராகிய மற்ற சகோதரர்கள் நம்ம போகலாம். ஒரு சின்ன சின்ன உதவி அந்த வீட்டை நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாய் கர்த்தருடைய நாமம் அங்கே மையப்படும். ஒருவர் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவிசுவாசியாக இருந்தால் அவர்கள் ஆண்டவரை கனப்படுத்துவதற்கு இது நல் வாய்ப்பா இருக்கும். நம்ம ஆரம்பிப்போம். வாலிப பிள்ளைகள் இருந்து ஆரம்பிங்க, அப்புறம் வாலிப பையங்க ஆரம்பிங்க, பெரியவ ஆரம்பிங்க. படிச்சமே அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் எல்லாமே. ஆனா ஒண்ணு, எல்லாமே தான் செய்யணும், அன்புனால்தான் செய்யணும். அன்பு இல்லாம செஞ்சா நல்லா இருக்காது. அதான் வரங்களை குறித்த பட்டியலை 1 Corinthians 12 பவுல் சொல்லிவிட்டு 13ஆம் அதிகாரத்துல
அன்பை சொல்லுகிறார். அன்பு இல்லாமல் ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தினால் நல்லா இருக்காது. எல்லாருக்கும் தேவன் வரங்களை வித்தியாச வரங்களை கொடுத்துக்கிறார். அந்த வரங்களை பயன்படுத்த வேண்டுமானால் அன்பு அன்பு இல்லாம செய்ய முடியும். ஆனால் வேதம் அதற்கு ஒப்புதல் கொடுக்கல. அன்பு இல்லாம கணவருக்கு சமைச்சு கொடுக்க முடியும். அன்பு இல்லாம கணவருக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு கொடுக்க முடியும். என்ன சொல்லுவாங்க, என்ன செய்ய பிரதர், கழுத்தை நீட்டிட்டோம்ல, கடமை பட்டுட்டோம்ல, செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு செய்யலாம். அதே மாதிரி கணவர்கள் அன்பு இல்லாமல் மனைவிக்கு பல காரியங்களை செஞ்சு கொடுக்கலாம், வாங்கி கொடுக்கலாம். என்ன செய்ய, என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. இதெல்லாம் உலக வழக்கம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்க செய்யறத அன்போடு செய்யுங்க. அப்ப கடமைனாலும் செய்ய வேண்டாம், சபை இப்படி வழக்கத்தை ஏற்படுத்திட்டாங்களே செய்ய வேண்டாம், அன்பு இருந்தா செய்வோம். அப்படி செய்யும் போது அன்பு வளரும். ஆக பவுல் இந்த இடத்துல பிலேமோனை சொல்லும் போது, எனக்கு ஊழியம் செய்ய உண்மை வச்சுக்கலாம், உமக்கு பதிலா இவனை வச்சுக்க நினைச்சேன், ஆனா வைத்துக் கொள்ள விரும்பல. அடுத்து பாருங்க 14ஆம் வசனத்தில் பிலேமோன்ல, ஆனாலும் நீ செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனசு இல்ல. செய்யணும், ஆனா கட்டாயமா செய்ய வேண்டாம், மனப்பூர்வமா செய்யணும். நம்ம கொரிந்தியர்ல கொடுக்கிற விஷயத்தை, ஆண்டவர் கொடுக்கிற விஷயத்தை நாம் படிக்கிறோம். விசனமாயம் அல்ல, கட்டாயமாயம் அல்ல, அவனுடைய மனப்பூர்வ மனச என்ன விரும்புறாங்களோ மனப்பூர்வமாக மனம் முழுக்க ஒத்துழைப்போடு கூட செய்யணும். பாருங்க, ஆண்டவருக்காக ஒரு காரியம் செய்வதை கூட பவுல் பாருங்க எவ்வளவு பக்குவமுள்ள ஒரு மனுஷனா இருந்தான். இதை நீ செய்ய முடியும், ஆனா உன்னுடைய சம்மதி இல்லாம நான் செய்ய மாட்டேன், ஏன்னா நீ செய்யறத உன் மனப்பூர்வமாய் செய்யணும். நம்முடைய சபைகள்ல சில காரியங்களை செய்ய வைக்க முடியும். ஆனா பவுலுடைய மாதிரி தெரியுமா, புரிய வச்சு இதை செய்யுங்க, ஆனா கட்டாயமா நீங்க செய்ய வேண்டாம். நீங்க முதலாவது சம்மதம், அதுக்கு மனதார ஒத்துக்கோங்க, இதை நாங்க செய்வோம், இது நாங்க செய்யணும், மனப்பூர்வம் ஒத்துக்கோங்க. அடுத்து மனப்பூர்வமா நீங்க செய்யுங்க. நமக்கு நேரம் இல்ல, வேகமா போவோம். 15ஆம் வசனம், அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனா இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும் படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். இந்த வசனத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பிலமோன்ட்ட இருந்து இந்த ஒனேசிமோ போயிட்டாரு. அது பிலமோனுக்கு கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்திருக்கும். என்ன பண்ணிட்டு போனார்னு இங்க நமக்கு நேரடியா சொல்லல. இப்ப என்ன சொல்ல வருகிறாரு, இந்த பிலமோன் உனக்கு ஏற்படுத்தின சில மன வருத்தம், ஒருவேளை சில நஷ்டங்கள் எதற்காக என்றால், இந்த ஒனேசிமோவை இதற்கு முன்னால உன் வீட்டுல நீ அடிமையா வச்சிருந்த, இனிமேல் அவன் அடிமையாக அல்ல, ஒரு சகோதரனாக நீ ஏற்றுக்கொள்ளணும். இனிமேல் அவன் தற்காலிகமாக அல்ல, நிரந்தரமாக உன்னோட இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக பிலமோனே, கொஞ்ச காலம் உன்னை விட்டு அவன் போயிருந்திருக்கலாம். இதுல என்ன சொல்ல வர்றார் என்றால், விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் எதிரா நடக்கும். எதிர்பாராத ஒரு மருத்துவ செலவு வந்துடும், எதிர்பாராத பல விஷயங்கள். இன்னைக்கு நான் காலைல வரும்போது நினைத்து கொண்டு வந்தேன், அந்த அம்மாவை நீங்க அனௌன்ஸ் பண்ணும்போது அதை திரும்ப வலியுறுத்தினாரு. பாருங்க, நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம வாரேன், நீங்க வந்துருங்க, நான் போயிருவேன், நான் வந்துருவேன் அப்படின்னு நம்ம சாதாரண பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாம அப்படியெல்லாம் நம்ம போயிட முடியாது. சொன்ன நேரத்திற்கு சொன்ன இடத்திற்கு நம்ம எவ்வளவுதான் கெட்டிக்கார டிரைவரா இருந்தாலும், நமக்கு டிரைவரா இருக்கிறவங்க எவ்வளவு கெட்டிக்கார இருந்தாலும் போய் சேர முடியுமா? முடியாது. இன்னைக்கெல்லாம் பயங்கரமான விஷயங்கள். இப்ப கூட வால்பாறை தானே டூரிஸ்ட் போனாங்களே, வால்பாறை தானே, எவ்வளவு பயங்கரமான விஷயம், எவ்வளவு பயங்கரமான விஷயம். வாகனங்கள் எவ்வளவோ பாதுகாப்பாக 5 ஸ்டார் ரேட்டிங் என்னவெல்லாம் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கிருபை இல்லாமல்லாம் நம்ம ஒரு அடி வைக்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே ஒரு எட்டு வைக்க முடியாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம், கிச்சன், வெட்டு வாசல்ல போனா கூட கர்த்தருடைய கிருபை இல்லாம போயிட முடியாது. அப்படி இருக்கும்போது சில நேரங்களில தொழில பயங்கரமா நஷ்டம் வந்துடும்.
பாருங்க, இந்த சம்பளம், மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு வருமானம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருந்தா கூட, அது அரசு சம்பளம் வாங்கினா அதுக்குள்ள ஒரு கேரண்டி இருக்கு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒன்னாம் தேதி சம்பளம் வந்துடும். ஆனா இவர்களுக்கு அதிகமான வருமானம், நேர்மையா உழைத்தவங்க அதிக வருமானம் இருக்காது, இந்த வருமானம் கண்டிப்பா வந்துடும். ஆனா சில தொழில் செய்யறவங்க இருக்கிறாங்க, தினமும் போராட்டம் தான், டெய்லி வாழ்க்கையில போராடணும். அந்த மாதம் முடிந்தா வாடகை கொடுக்கணும், வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், எத்தனையோ பிரச்சனை, அன்றாடம் அவங்க பல சவால்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் விவசாயம் பார்க்கிறவங்க பாவம் சொல்லவே வேண்டாம். இப்படி எல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் வரும்போது தேவ பிள்ளைகளாகிய நாம அசைக்கப்படுவோம் சில நேரங்கள்ல. ஆண்டவரே இது எப்படி, இல்ல ஆண்டவர் ஏன் அனுமதிச்சாரு, இது நம்ம எல்லாரும் வாழ்க்கையிலும் இந்த கட்டத்தை கடந்தா நம்ம போயிட்டு இருப்போம். அப்ப என்ன சொல்ல வருகிறா, இந்த ஒரு காரியத்திற்காக இது நடந்திருக்கலாம். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆதி ஆகமத்துல யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை கடைசியாக அறிமுகம் செய்து வைக்கிறாரு. 45ஆம் அதிகாரம், ஆதி 45ஆம் அதிகாரத்துல பாருங்க, கடைசியாக அந்த சகோதரரை அறிமுகம் செய்து வச்சுட்டு அவர் சொல்ற வார்த்தை நமக்கு தெரிந்த வார்த்தை தான். ஆதி 45:5 என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். என்னை விட்டு போட்டீங்க, என்னை கொடுமையா நடத்துனீங்க, என்னை குழிவை தள்ளி நீங்க நான் கொண்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டு இருந்தீங்க, என்னை பொறாமையாய் நீங்க பண்ணீங்க, அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க சொல்றாரு. அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நீங்க செஞ்ச தப்பு தான், ஆனா அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு நேரிட்ட இந்த தவறை தேவன் நன்மைக்காக மாற்றிட்டாரு. இப்போ பிலமோனுக்கு இந்த ஒனேசிமு செய்த தவறை பவுல் மேவி எல்லாம் பேசல. சிலர் சொல்லுவாங்க, நகோமி அங்க போனதுனாலதான், மோவாபுக்கு போனதுனாலதான் ரூத்து வந்தா, அப்ப மோவா போனது சரிதான். அப்படியெல்லாம் பைபிள் தவற சொல்றது இல்ல, நியாயப்படுத்த கிடையாது. என்ன சொல்ல வருகிறார், பிலமோனே உமக்கு இந்த ஒனேசிமு சில பிரச்சனை ஏற்படுத்திட்டான், அது எதுக்கு என்று கேட்டால் தேவன் ஒருவேளை நன்மையாய் செய்வதற்காக செஞ்சிருக்கலாம். யோசேப்புக்கு பல தீமையை செய்தாங்க, சொல்றாரு இல்லப்பா நீங்க தீமை செஞ்சீங்க, ஆனா உங்களெல்லாம் ஜீவரட்சனை காப்பாற்றுவதற்காக தேவன் அதை நல்லதா முடிச்சு பண்ணாரு. நம்ம ரோமர் அடிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சில நேரம் பிரச்சனை நமக்கு தெரியாது, உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்தாலும் ஏன் இது நடந்தது, ஏன் இது வந்தது, மனித மூளையினால கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. அப்படி வந்தா நம்ம எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துடணும். பாருங்க, நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது அதற்கு முக்கியமாக சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே சிந்திச்ச விஷயம் தான். ஒன்று, அது நம்முடைய தவறுனால இருக்கும், நாம தான் அறியாமையினாலோ இல்லை அறிந்தும் கீழ்ப்படியாமையினாலோ சில காரியத்தை செஞ்சிருப்போம், செஞ்சதுனால அது நமக்கு வந்திருக்கும். இன்னொன்று, நம்ம எல்லாம் சரியா இருந்தாலும் தேவன் நமக்கு அனுமதிச்சிருப்பாரு. நம்ம தனியா உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்தால் நம்முடைய தவறை தேவன் உணர்த்திருவாரு. சில நேரங்கள்ல சில பிரச்சனைக்கு காரணத்தை நம்மால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆக இனிமே உட்கார்ந்து அப்படி மூளையை நம்ம கசக்கி கொண்டிருக்காம இந்த வசனத்தை கேள்வி, ஆண்டவரே நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன், அப்படி அன்பா இருக்கு, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அது நன்மைக்குத்தான் நடக்கும் என்று வேதம் சொல்லுபடினாலே நான் ஒத்துக்கொள்கிறேன். இந்த யாராவது கடினமான ஒரு சோதனைக்குள்ள போயிட்டு இருப்போம்னா இன்னைக்கு கர்த்தர் நம்மோட தான் பேசுறாரு. நீங்கள் தேவன்ல அன்பு கூறுகிறீங்க, அதனால உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, என்ன நேர்த்தாலும் சரி, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் தேவன் கொண்டு வருவார். பிலமோன் சொல்லும் பொழுது இதற்காக சில காலம் விட்டு பிரிந்து போனானாக்கும். ஆனால் இந்த கருத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். பாவம் செய்வதை நம்ம எடுத்துக்க கூடாது. பாவத்தை இதுக்காகத்தான் இந்த பாவத்துல விழுந்துட்டான், இதுக்காகத்தான், அதை வேதம் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. பாவத்தை நியாயப்படுத்த முடியாது, பாவம் பாவம் தான், விழுந்து போனதுதான். என்ன சொல்ல வருகிறார், நஷ்டங்கள் ஏற்படுவது, மன வருத்தம் வரும்போது, சோதனை வரும்போது, பாடு வரும்போது தேவனது நன்மைக்காக செஞ்சிருக்கிறார்.
அதைத்தான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். தேவன் இதற்காகத்தான் சில காலம் உண்மை விட்டு அவன் பிரிந்து போனானாக்கும். அடுத்து அவன் பாருங்க, அடுத்து பாருங்க, அவனை இனிமேல் ஏற்றுக்கொள்ளும் போது நீ அடிமையாக ஏற்றுக்கொள்ளாது. நான் அன்றைக்கே நம்ம பேசினோம், அந்த காலத்துல அடிமையின் வழக்கம் எல்லாம் மிக கொடூரமான ஒரு வழக்கம். இதை குறித்து பேசினால் நிறைய நமக்கு டைம் இருக்கும், தேவைப்படும். அதனால விவரமாய் நமக்கு சொல்ல முடியாட்டாலும் நம்ம பைபிள் வந்து ஈஸியா ஒன்றை படிச்சிருக்கலாம். என்னன்னா, வேதாகமும் என்றைக்குமே உலகத்துல ஒரு பெரிய ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்துடணும், அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சிகரமான செயலை செய்யல. அன்றைக்கு இன்றைக்கு நம்ம என்ன பிரச்சனை இருக்கும் அதே மாதிரிதான் அன்றைக்கு பல்வேறு பிரச்சனை இருந்தது. ஆனா இயேசுகிறது எந்த இடத்துல ஒரு சாலை மறியல் பண்ணல, எந்த இடத்திலும் ஒரு சீர் உண்டாக்கணும், சீர்திருத்த வார்த்தையாக தேவன் செயல்படல. ஆனால் இந்த விஷயங்களை தேவன் ஆதரிக்கவும் இல்லை, அதற்கு தீர்வை வேற வழியா கொண்டு வர்றாரு. தீர்வை கொண்டு வர்றாரு, அதை உலகம் புரிந்து கொள்ளணும். இப்ப பாருங்க, இவன் அடிமையா இருக்கிற இவனை இனிமேல் அடிமை இல்லைன்னு வெளியே விடணுமா, அதை பவுல் சொல்லல. சரி, இனிமே வந்து அடிமையாத்தான் இருக்கணுமா, அதையும் பவுல் சொல்லல. என்ன அற்புதமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இனிமேல் அவனை ஒரு சகோதரனாக வச்சுக்கோ. இதை தாங்க இன்னும் நம்ம புரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக சகோதரர்கள் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தாலே எல்லா விஷயம் அடிபட்டுரும். அந்த இடத்துல தவறி போய்த்தான் பல்வேறு பிரச்சனைகளை முக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் சபையா. நீ பிலமான, நீ முதலாளியா, நீ உனைசிமன் அடிமையா, அதெல்லாம் இல்லையா. நீ கிறிஸ்துவுக்குள் அவனுக்கு சகோதரன், அவன் உனக்கு சகோதரன். அப்ப கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுதுதான் அந்த விஷயங்கள் வருகிறது. இனிமேல் அவனை உன்னுடைய சகோதரனாக நீ ஏற்றுக்கொள். இனிமே போய் உனைசிமன் நீ வேலை பார்க்க அவனை சொல்லல. இனிமேல் பிலமோ நீ அப்படி செய், அதெல்லாம் அவரை சொல்லல. கிறிஸ்து ஒன்னே மாற்றிருக்காரு, கிறிஸ்து அவனையும் மாற்றிருக்காரு, நீங்க ஒண்ணுதான். அப்படித்தான் பல்வேறு இடங்களிலே சீர்திருத்தங்கள் வேதத்தினாலே உண்டானது. நேரடியாக போய் தண்ணப்படல, நேரடியாக போய் பெரிய ஒரு போராட்டமெல்லாம் வைக்கல. அவங்க மாற்றங்களை உள்ளிருந்து வெளியே கொண்டு வரது. ரெண்டு வகையா மாற்றங்கள் கொண்டு வரலாம். ஒண்ணு வெளியிலிருந்து உள்ள கொண்டு வரலாம், இன்னும் உள்ள இருந்து வெளியே கொண்டு வரலாம். வேதம் எடுத்துக்கொண்ட மார்க்கம் உள்ளிருந்து மாற்றம். வெளியிருந்து மாற்றம் வந்தால் அது கட்டாயப்படுத்தப்பட்ட மாற்றம். அதுல பலவிதமான கலகங்கள் இருக்கும், பலவிதமான எதிர்மறை காரியங்கள் இருக்கும். ஆனா பைபிள் அந்த எதிர்மறை வெளியிலிருந்து மாற்றத்தை கொண்டு வரல, மனதுக்குள்ள இருந்து மாற்றத்தை கொண்டு வந்தார். கட்டாயப்படுத்தப்பட வேண்டாம்ப்பா. நீ உன் முழு மனதிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், அவனும் முழு மனதிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளட்டும். நீயும் கிறிஸ்துவன் பிள்ளை, அவனும் கிறிஸ்துவன் பிள்ளை, நீங்கள் சகோதரர். உள்ளிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். காரணம், பிலமோன் இருந்து போன இவன் இப்ப கிறிஸ்துவனாலே புது மதன மாற்றப்பட்டான். ஆகவே இனிமே அவனை சகோதரனாக ஏற்றுக்கொள். அடுத்து படிப்பு பாருங்க. எனக்கு அவன் பிரியமான சகோதரன் ஆனால் உமக்கு சரீரத்தின் படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியம். எனக்கே பிரியம்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்த சார்ந்தவங்க, உங்ககிட்ட இருந்தவங்க அப்படின்னா இன்னும்ல உனக்கு அவன் வேண்டியனா இருக்க வேண்டும். 17 வசனம். ஆதலால் நீர் என்னை உம்மோட ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ளும். இங்கதான் பவுலுடைய ஒரு அழகான வார்த்தை. அதாவது பாருங்க, சில மக்களுக்கு மத்தியில நம்ம ரெண்டு வேலையை செய்ய முடியுங்க. ஒன்று சுவர் கட்ட முடியும், இன்னொன்று பாலம் கட்ட முடியும். சுவர் கட்டினா என்ன ஆகும்? வெரி குட், புரிவன. பாலம் கட்டினா இணைப்பு. பவுல் அதான் சுவரை கட்டலாம், ஆனா சுவரை கட்ட விரும்பல, நான் பாலம் கட்டுறேன். இதுக்கு முன்னால நீர் வேறு அவன் பேரு. இப்ப அவனும் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டான், நானும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். இப்ப நான் சுவர் கட்ட விரும்பல, நான் பாலம் கட்ட விரும்புறேன். இதற்கு அதிரடியெல்லாம் நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். பவுலாகிய நான் வந்தால் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வாயோ அதுபோல இவனை ஏற்றுக்கொள், அதுபோல இவனை ஏற்றுக்கொள். அந்த காரியத்திலே பவுல் ஒரு நல்ல உள்ளத்தோடு செயல்படுகிறான். அந்த பிரிவினைக்கெல்லாம் பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிறார். இதன் மூலமா ரொம்ப ஸ்மூத்தா தான் போறாரு. ஆனா அதிரடியான மாற்றங்கள் வெளியே வருகிறது. இது அறியாம நம்ம செல்லறங்கள் அதிரடியான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று இருக்கிற ஒற்றுமையும் குலைச்சிருவோம். கிறிஸ்துவனுடைய ஒரு அணுகுமுறை, கிறிஸ்துவ அணுகுமுறை அது நிச்சயமா ஒரு வெற்றியை கொண்டு வரும்.
வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். அப்படித்தான் அன்றைக்கு பல்வேறு நாடுகளில இந்த விசுவாசத்தின் மூலமாக மாற்றங்கள் வந்துதான். ஒருவேளை அன்றைக்கு இந்த அடிமத்துவத்திற்கு எதிராக காரியங்களை செய்திருப்பானால் அன்றைக்கு உள்ள நிலைமை சொல்கிறாரு, அவங்க ஏற்கனவே அவங்க ரொம்ப அடிமைப்பட்டிருக்கிறாங்க. இப்ப போய் இவங்களுக்கு ஒரு காரியத்தை ஏற்படுத்தினால் அவர்கள் இன்னும் அதிகமாக பாதிப்படையக்கூடும், இன்னும் அதிகமாக அவர்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்படக்கூடும். விடுதலைக்கு என்று வந்தவர்கள் பிரச்சனைக்கு அதிகமாக்கிட்டு போயிருவாங்க. அது ஒன்று ஏற்பட்டிருக்கலாம். இல்லை என்றால் இவர்களுக்குத்தான் உரியவர், அவள் உரியவர் இல்லை என்று மாறிவிடும். அதனால ஆண்டவர் ரொம்ப ஞானமாய் அன்பினாலே எல்லாருக்கும் உண்டு. என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அடுத்து பார்க்கலாம். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்திலே கடன்பட்டதும் உண்டானால் என் கணக்கிலே இதோட முடிப்போம். ஏங்க இது வரைக்கும் சொன்னா போதுமா? எவ்வளவெல்லாம் பவுல் அந்த ரிஸ்க் எடுக்காரு பாருங்க. இவரை சுவிசேஷம் சொல்லி இவரை மாத்தினாரு. பவுல் மாத்ததுக்கு ஒரு கருவியா இருந்தாரு. இப்ப மறுபடியும் அனுப்ப வேண்டும் என்கிற முனைப்பு காட்டுறாரு, கடிதம் எழுதுகிறாரு, மன்றாடுகிறாரு, கேட்டுக்கிறாரு, கெஞ்சிக்கிறாரு. அடுத்து ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கிறாரு. இந்த ஒனேசிமோ ஏதாவது உமக்கு அநியாயம் செஞ்சிருந்தான் ஆனால், இதே வார்த்தை இன்னொருத்தன் சொன்ன ஞாபகம் இருக்கா? யார் இடத்துலாவது? கிட்டகுமார்ல இன்னொருத்தர். வெரி குட். சகை. நான் அநியாயமாக வாங்கினது உண்டானால், அநியாயமாய் வாங்கினதும் வாங்காது யாருக்கும் தெரியும்? சகைக்கு தான் தெரியும், கிறிஸ்துவுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவரே அநியாயமாய் வாங்கினது உண்டானால், பாருங்க பல நேரங்கள்ல நம்ம சில பேரை ரொம்ப ஈஸியா தூக்கி போட்டுருவோம், ஈஸியா குற்றம் சாட்டிடுவோம். பிரியமானவர்களே, இது உண்மையா இல்லையா என்பது ஆண்டவருக்கு தான் தெரியும். இந்த ஒனேசிமு என்ன தப்பு பண்ணிட்டு வந்தா நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ நடந்திருக்குது, அதையும் ஒரு மறைக்கல. நீ அதனால எல்லாத்தையும் விட்டுரு அப்படிலாம் அவர் சொல்லல. ஒருவேளை ஒனேசிமு என்ன வேலை ஒப்புதல் போட்டாரோ அந்த கான்ட்ராக்ட் அதை செய்யாம விட்டு இருக்கலாம். அது ஒரு அநியாயம் தான். உங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் வந்தது, வேலைக்கு வரும்போது எல்லாம் செய்யறேன்னு சொல்லியிருந்திருப்பாரு, ஆனா கொஞ்ச நாள் செய்ய மாட்டேன்றது இருப்பாரு. இல்ல ஒரு சில பணத்தை வாங்கிக்கிட்டு பணத்தை திரும்பி கொடுக்காம இருந்திருக்கலாம். இல்லை போகும்பொழுது சொல்லாம கூட ஓடி போயிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில இந்த ஒனேசிமு அநியாயம் பண்ணிட்டாரு உமக்கு. இப்ப என்ன சொல்றாரு? ஏதாவது அநியாயம் செஞ்சிருந்தால், ஏதாவது கடன் பெற்றிருந்தா அது அப்படியே விட்டுருன்னு சொல்லல. ஏன் கணக்குல? அப்ப என்ன அர்த்தம்? அதை நீ சரிப்படுத்துங்கிறார். அப்பா இவன் ஆண்டர் ஏற்றுக்கிட்டான்ப்பா, நீ பழசெல்லாம் மறந்துருக்கப்பா, அதான் நம்ம சொல்றது. சரி பிரதர் கை விடுங்க, பிரதர் சிஸ்டர் கை விடுங்க, சிஸ்டர் பழசெல்லாம் மறந்துருங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. ஒரு காயத்திற்கு மேல் பூச்சாவும் மருந்து விட முடியும், அடுத்து சீழ்பிதிக்கும் மருந்து விட முடியும். மேல் பூச்சாக மருந்து போட்டால் மேலே ஆறும் உள்ளே ஆறாது. சீழ்பிதிக்கினால் அதுவும் பைபிள் நம்ம இறைமையில் இருக்கு, வேதனை வரும், வலி வரும், ஆனால் பூர்ணமாக குணமடையும். வேதம் மேல் பூச்சாக பேசல. இவன் அநியாயம் பண்ணியிருந்தால், கடன் பெற்றிருந்தால், ஏமாத்திருந்தால், நான் அதை இல்லைன்னு மறுக்கல. அது என் கணக்கில் வச்சுக்கோ, என் கணக்கில் வச்சுக்கோ. ஒரு ஆத்மாவை இணைப்பதற்கு பவுல் எந்த அளவுக்கு பிரயாசப்படுறாரு. என் கணக்குல வச்சுக்கோ அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? இதே மாதிரிதான், அது என் கணக்குல வச்சுக்கோங்க அப்படின்னு. வெரி குட். சமாரியன் கொண்டு போயிட்டு எல்லாமே செஞ்சுட்டு 2 பணத்தை கொடுத்து, இதை வச்சு உன்னை பராமரித்துக் கொள், இன்னும் அதிகமாக செலவு செய்தால் அது யாரு கணக்கு? என் கணக்கு. அது என் கணக்கு. அடிபட்டு கிடக்கிற மனுஷன் யாரு, இவர் யாரு, என்ன சம்பந்தம் தெரியல. ஒனேசிமு யாரு, பவுல் யாரு, என்ன சம்பந்தம் தெரியல. உண்டு ஒரு சம்பந்தம், என்ன சம்பந்தம்? கிறிஸ்து. கிறிஸ்து என்க உறவினாலே எவ்வளவு, இது என் கணக்கில் வச்சுக்கோப்பா, நான் உங்ககிட்ட வாங்கினதாக வச்சுக்கோ. இதேதான் கிறிஸ்து நமக்காக செஞ்சாரு. பவுல் ஏமாத்தல, பவுல் அநியாயம் செய்யல, பவுல் பணத்தை வாங்கிட்டு எல்லாம் ஏமாத்தல. ஆனா பவுல் தான் செய்தால் வைத்துக் கொள்ள சொல்வது போல கிறிஸ்து பாவம் செய்யல, கிறிஸ்து அநியாயம் செய்யல. ஆனா நம்முடைய அநியாயங்களை பாவங்களையும் தன் பேரில் அவர் போட்டுக்கிட்டார். அவர் செய்ததாக ஒப்புக்கிட்டாரு.
அவர் பாவம் செய்யற பிதாவாய் தேவனுக்கு முன்பாக நம்முடைய மனுமக்களுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே தன் கணக்கில் வச்சுக்கிட்டாரு. அதனாலேதான் நம்முடைய பாவத்தின் தண்டனை எல்லாம் அவர் மேல வந்தது. இதெல்லாம் சொல்றாரு, இந்த பாவத்தெல்லாம் என் மேல வச்சு சுமத்திருங்க. உன் நியாயப்பிரமாணம் தேவனுடைய நீதி என்னன்னு சொல்வதோ அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். கிறிஸ்து அப்படியாகத்தான் நம்முடைய பாவங்களை தன் கணக்கில் வச்சுக்கிட்டாரு. அப்படி கணக்கில் வைத்துக் கொண்டதான் நாம் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம். அப்ப கிறிஸ்து அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! இது என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். இந்த பிரச்சனைய மேல் பூச்சாக மட்டும் அவர் தீர்த்து வைக்கல. அதான் முக்கியமான கருத்து. அது என்ன அநியாயமோ என்ன கடனோ அது என் பேர் இருக்குன்னா நீ இதை மன்னிக்கணும். ஆனா அந்த பிரச்சனை என்னன்னு கேட்டுதான் நீ மன்னிக்க. அந்த பிரச்சனை தீரட்டும். நம்ம கூட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா அது என்ன அநியாயமோ என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து ஒப்புரவாகுதல், அந்த பிரச்சனையை தீர்த்து ஐக்கியப்படுதல். நான் பவுல் சொல்லிட்டேன் நீ ஏத்துக்கோ அப்படி அவர் சொல்லல. வர்றான் அந்த அநியாயம் என்னவோ அந்த கடன் என்னவோ அதை நீ பாருங்க, பார்த்து என் பேர் அதுக்காக அதை வச்சு நீங்க அவன் திரும்ப ஒதுக்க சொல்லல. அந்த பிரச்சனை தீரணும், அந்த பிரச்சனை தீரணும். ஆண்ட பிரச்சனை தீர்க்க விரும்புறாரு. அந்த மூல காரணம் தீர்க்கப்பட வேண்டும். அதற்கு தன்னையே என் கணக்கு நான் செலுத்தி தீர்க்க நான் கொடுக்கிறேன். நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நான் குற்றவாளி ஆனாலும் பரவாயில்லை, நீங்க 2 பேரும் ஒப்புரவாகணும். நீங்க 2 பேரும் மறுபடியும் நீங்க சீர் கொண்டணும். இதுதான் என்னுடைய லக்கு. அப்படி எய்மே அதுதான். நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி சில காரியங்கள் வரலாம். எந்த லெவலுக்கும் போறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுறாரு. இவர் 2 பேர் ஐக்கியப்படுறதுக்காக நீங்கள் பல காரியங்களை செய்வது கூட நீங்க துணிந்து கொள்ளுங்க. ஐக்கியப்பட்டால் போதும், சேர்த்துக்கிட்டால் போதும். என்ன காரணமும் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறது இல்லை. ஒரு சபைக்கு புதுசா வந்திருக்கிறாரு. வந்து உட்கார்ந்த உடனே இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, என்ன நான் சபையில சேரலாம்னு இருக்கிறேன். அப்போ இவருக்கு சொந்தம் இவங்கிட்ட எல்லாம் எப்படி இவரை சேர்க்க வைக்க முடியும்? ஒன்னு அவங்க போய் பொறுப்பான சகோதரர் சொல்லியிருக்கிறாங்க. அவன் அந்த பொறுப்பான சகோதரர் வந்தாங்களாம். பிரதர் நீங்க ஒரு 4 வாரம் ஜெபம் பண்ணுங்க. 4 வாரம் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன சொல்றாரோ அதுக்கப்புறம் இந்த சபையில ஐக்கியப்பட்டுக்கோங்க. சரின்ட்டு இவரும் 4 வாரம் வராரு. 5வது வாரம் பார்த்தாங்க. என்ன நீங்க ஜெபம் பண்ணீங்களா? கர்த்தர் பேசினாரா? பேசினாரு. என்ன பேசினார் ஆண்டவர்? அப்பா 8 வருஷமா என்னையவே சேர்க்க மாட்டேங்க சபைக்காரன், நீ ஒரு 4 வாரம் போற, உன்னை எப்படிப்பா சேர்ப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அதனால போறேன். வேடிக்கையா இருந்தாலும் கூட எத்தனை இடங்களிலே எத்தனை சமயங்களிலே இது சபையை நிஜமாக மாறி விடுகிறது. நான் கடன் பட்டாலும் பரவாயில்லை, நான் இதற்கு பொறுப்பாளி ஆனாலும் பரவாயில்லை, இவங்க சமாதானமா இருக்கட்டும். அப்போ தவறு செய்தவர்களும் தவறை ஒத்துக்கொள்ளணும், மன்னிக்கிறவர்களும் மனதார மன்னிக்கணும். அதுதான் என்னுடைய கான்செப்ட். அநியாயம் தான், கடன் தான், அதை மறுக்கல. அதே போல அவரும் என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு மன்னிக்கணும். இதற்கு நடுநிலை நிற்பது பவுல். கிறிஸ்தாத்தை நமக்கு செஞ்சார். ஆக நம்முடைய ஐக்கியத்திற்காக சில காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாய் பாலத்தை தான் நம்ம கட்டுவோம், சுவரை கட்ட மாட்டோம். நிச்சயமா சகோதரத்துவம் நம்ம வளரும். சகோதரத்துவம் வந்தால் எத்தனையோ காரியங்கள் மறைந்து போகும். தேவன் இந்த காரியத்தை நமக்கு தரட்டும். தேநீர் இடைவேளைக்கு பிறகு நம்ம இந்த சிந்தனை தொடருவோம். அதுபோல வாலிப சோறு நான் கேட்டுக்கிறேன். அவர் சொல்லுவாரு. என்னுடைய தனிப்பட்ட ரெக்வஸ்ட் அது நான் முதல்ல கேட்கல.